அந்த பெரியவர் கிட்டத்தட்ட 20 நிமிடங்களாக எதையோ தேடிக்கொண்டு இருந்தார். பாலர் பள்ளிக்கு வெளியே இருந்த இருக்கைகளையும் அதற்கு கீழேயும் சற்று தள்ளி சுவரின் மூலையில் இருந்த பச்சை நிற குப்பை தொட்டிக்கு உள்ளேயும் பார்த்தபடி இருந்தார். எப்படியும் 70 வயதிற்கு மேல் இருக்கும். தலைமுடி கருப்பு நிறத்தில் இருந்தாலும் தோல் சுருக்கங்களும் களைப்படைந்து கண்களும் வயதை கொல்லென காட்டின. காக்கி கால் சட்டையும் அன்பு நிரந்தரமானது என்று பொருள் தரும் வார்த்தைகள் கொண்ட வெளிர் நிற டி ஷர்ட்டையும் அணிந்திருந்தார். சற்றே அழுக்காய் தெரிந்தார். அந்த இடத்தில் அவர் தேடியது கிடைக்கவில்லை போல. அவ்விடத்தை விட்டு மெல்ல அகன்று சற்று தள்ளியிருந்த விளையாட்டு திடலின் அருகே சென்றார். அவர் நடையில் மெல்லிய நடுக்கம் இருந்தது. திடலில் இருந்த கால இருக்கைகளை உற்று பார்த்தார். அதன் மேல் விழுந்திருந்த 1-2 காய்ந்த இலைகளையும் கைகளால் தள்ளிவிட்டு அதில் அமர்ந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். பிள்ளைகள் எல்லாம் பள்ளியின் உள்ளே சென்றுவிட்ட அந்த வெயில் கூடிய மதிய பொழுது மிகவும் அமைதியாக இருந்தது. காற்று கூட எதையும் களைத்து விடாதபடிக்கு மிக லேசாக வீசி கொண்டிருந்தது. ஏனோ என்னால் அவரை கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. சற்று நேரம் எதையோ யோசித்துவிட்டு பின்பு அங்கிருந்து பார்வையால் தரையை துளாவியபடியே மறுபடி பள்ளிக்கு அருகே வந்தார். முன்பு பார்த்த இடத்திலேயே திரும்பவும் தேடினார். எனக்கு அவரை பார்க்கும் போது என் அப்பா ஞாபகம் வந்தது. அப்பாவிற்கு ஏறக்குறைய இவர் வயதுதான் இருக்கும். இவரை போலவே இப்போது அவரும் உடல் மெலிந்து கருத்து போய் லேசாக கூன் போட்டு இருந்தார். முதுமையில் அனைவரும் ஒரே சாயலை கொண்டு விடுவார்கள் போல என்று என் மனதிற்குள் தோன்றியது. அப்பாவிற்கு இன்று எப்படியும் தொலைபேசியில் பேசிவிட வேண்டும் என்று நினைத்தபடி மாடிப்படிகள் தொடங்கும் இடத்தில் எழுதப்பட்டிருந்த உடல்நலம் தொடர்பான வாக்கியங்களை படித்து கொண்டிருந்தேன். அப்போது அம்மா என்ற ஒரு குரல் கேட்க திடுக்கிட்டு திரும்பினேன். அந்த பெரியவர் என் அருகே நின்று கொண்டிருந்தார். கண்களில் பசியும் தயக்கமும் தெரிந்தன. உதடுகள் துடித்தபடி இருந்தன. கண்களை சுருக்கி என்னை பார்த்து கொண்டு இருந்தார். காசு கேட்க போகிறார் என்று தோன்றியது. இது போன்றவர்களை நான் சில நேரங்களில் எதிர்கொள்வது உண்டு. ஒரு முறை தேக்கா செல்ல பேருந்து எடுக்க போகும் வழியில் திடீரென்று எதிர்பட்ட 15 வயது பெண் ஒருத்தி, ஆண்டி, தயவு செய்து 5 வெள்ளிகள் இருந்தால் கொடுங்கள். வீட்டிற்கு போவதற்காக வைத்திருந்த காசை தொலைத்து விட்டேன் என்றார். அவரது குரலுடன் சேர்ந்து கண்களும் கெஞ்சின. பள்ளிப்பையுடன் களைத்து போய் நின்றபடி இருந்த அவளது தோற்றம் கையிலிருந்து சில வெள்ளிகளை கொடுக்க வைத்தது. அதே போல எங்கள் வீட்டினை கடந்து செல்லும் மனநலம் குன்றிய தோற்றம் கொண்ட ஒருவர் எப்போதாவது நின்று ஒரு வெள்ளி கொடுங்கள் என்பார். என்னவோ கொடுத்து வைத்ததை கேட்பவர் போல. ஒருமுறை ஒரு தோழியை பார்ப்பதற்காக மார்சிலிங் சென்று திரும்பும் போது காசிற்காக கெஞ்சி கொண்டிருந்த மூதாட்டியை பார்த்து திடுக்கிட்டு போனேன். அவர் என் அடுக்குமாடி குடியிருப்பின் 7வது மாடியில் வசிப்பவர். விடியற் காலையில் தகர டப்பாக்களை பொறுக்கி எங்கிருந்தோ கிடக்கும் அட்டை பெட்டிகளை எல்லாம் சேகரித்து வாரம் ஒரு முறை அதை கராங்குனியிடம் போட்டு பணம் பெற்றுக் கொள்பவர். பக்கத்தில் இருந்த கோபி கடையில் மேஜையை துடைக்கும் போது பார்த்திருக்கிறேன். அவ்வப்போது சேர்ந்து போகும் செய்தித்தாள்களை அவருக்கு கொடுத்தால் அதை கூட மிகுந்த தயக்கத்தோடு பெற்றுக்கொள்வார். அதை தவிர வேறு எதை கொடுத்தாலும் வாங்கி கொள்ள மாட்டார். இதற்கு பிரதிபலனாக சீன பெருநாளின் போது மறக்காமல் அங்பாவலில் 2 வெள்ளிகள் வைத்து கொடுப்பார். அன்று அவருக்கு உதவ வேண்டும் என்று தோன்றினாலும் என்னை அங்கே பார்த்தால் அவர் சங்கடப்படக்கூடும் என்று தோன்ற வேகமாக அந்த இடத்தை விட்டு அகன்றேன். அதன் பிறகு பார்த்த போது கொடுத்த காசை கூட அவர் என்னிடமிருந்து வாங்கி கொள்ளவில்லை என்று நான் சொல்ல வேண்டும். பெருவிரைவு ரயில் நிலையம் செல்லும் வழியில் டியூஸ்டி தாள்கள் வைத்தபடி அமர்ந்திருக்கும் வயதானவர்களுக்கும் நான் அவ்வப்போது ஏதாவது செய்வது உண்டு. எங்கள் வீட்டில் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வரும்போது அவர்களுக்கு 5 வெள்ளிகளோ 10 வெள்ளிகளோ கொடுப்போம். கோவில் உண்டியலில் போடுவதை விட இதில் போடுவது மேல் என்பது என்னுடைய கருத்து. கடவுளுக்கு செய்ய நான் இல்லாவிட்டாலும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த முதியவர்களுக்கு நான் கொடுக்கும் சில வெள்ளிகள் அவர்களது அன்றைய தினத்தில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது என்று நான் சொல்ல வேண்டும். ஏமா, என் கண்ணாடியை எங்கனையோ வச்சுட்டேன்,
நீ பாத்தியாமா என்றார் அந்த பெரியவர். கண்ணாடியை தான் இவ்வளவு நேரம் தேடிக் கொண்டிருக்கிறாரோ? அவர் இதுவரை தேடிய இடங்களை என் கண்களால் துளாவியபடியே இல்லையே என்றேன். அவர் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றினார் என்று தான் சொல்ல வேண்டும். காலையில இங்கனதாமா தமிழ் முரசு படிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்பவும் படிச்சுட்டு பத்திரமா பையில வச்சிடுவேன். இன்னைக்கு என்னமோ ஞாபகம் எங்கேயோ வச்சிட்டேன். வயசாயிடுச்சுன்னா இது ஒரு பிரச்சனை, எல்லாம் மறந்துடுது என்று சொன்னார். என் மவன்கிட்ட மறுபடி கேட்கணும். இதை வாங்கி கொடுக்கும் போதே படிச்சு படிச்சு சொன்னான். அவனை விட அவன் கட்டிக்கிட்டு வந்தது தான் அதிகம் பேசும். அவங்களும் பாவம், எவ்வளவுதான் மற்றவங்களுக்கு செய்ய முடியும். ஒரு வயசுக்கு மேல எதுவும் முடியறது இல்லை. யாரையாவது எதிர்பார்க்க தொடங்கினோம்னா பிரச்சனை தான். அவங்கள என்ன சொல்றது? என் மறதிய சொல்லணும். நான் அங்கே இல்லை என்றாலும் இதையெல்லாம் தனியாகவே சொல்லி கொண்டிருந்திருப்பார். அவரது அப்போதைய தேவை கேட்பதற்கு இரு காதுகள் மட்டும்தான் என்று தோன்றியது. எங்கனையாவது பார்த்தா சொல்லுமா என்றார் தயக்கத்துடன். அவர் இன்னும் என் முகத்தை பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தது வித்தியாசமாக இருந்தது. அவர் உண்மையாக கண்ணாடியை தொலைத்தார் என்று எனக்கு தோன்றவில்லை. காசு கேட்க கூச்சப்படுவது போல தெரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏதாவது சாப்பிட்டீங்களாப்பா என்று கேட்டேன். இன்னும் இல்லம்மா. மருமவனும் அவனும் வேலைக்கு போனதும் பசியாறிட்டு கீழே இறங்கின. கூட்டாள்களோட பேசிட்டு பேப்பரை படிச்சுட்டு அதோ அந்த விளையாட்டு திடல் பக்கமா கொஞ்ச நேரம் லாந்திட்டு வந்தேன். நடுவுல எங்க வச்சேன்னு தெரியல. உலகெங்கும் பெற்றோர்களின் நிலை இதுதான் போல. அனைவரும் எதையும் பேச யோசித்தபடி இருக்கிறவர்கள். என் பெற்றோர்கள் கூட எங்களின் படிப்பிற்காக இருந்த அனைத்தையும் செலவு செய்துவிட்டு இப்போது விழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் சொந்த வீட்டில் இருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் ஒரே நிம்மதி. அவர்களுக்கு எனது அண்ணன் செலவு செய்ய தயாராக இருந்தாலும் அன்னிக்கு விருப்பமில்லை. அவர்களும் மற்றவர்களிடம் கேட்க கூச்சப்பட்டு கொண்டு ஒரே பெண்ணான என்னிடமும் வாங்க முடியாமல் தயக்கத்துடன் காலம் தள்ளுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இவர் வீட்டிலும் இதே நிலைதான் இருக்க வேண்டும். என் அப்பாவே ஏதாவது இருந்தா கொடுமா, ரொம்ப பசிக்குது என்று கையேந்தி நிற்பதாக தோன்றியது எனக்கு என்று தான் அவள் யோசித்தாள். இதை வச்சுக்கோங்க, முதல்ல போய் எங்கேயாவது சாப்பிடுங்க, பிறகு தேடிக்கலாம் என்றபடி 5 வெள்ளிகளை அவர் கையில் கொடுத்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். இல்லம்மா, காசெல்லாம் வேண்டாம் என்றார் பதறியபடி. கையேந்துவது கண்டுபிடிக்கப்பட்டதில் ஏற்பட்ட பதட்டம் அவர் உடல் மொழியில் தெரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். கணவடாயிருந்தா இப்படி கொடுப்பதை தடுத்திருப்பார். எல்லாம் காசுக்காக சொல்ற போய். காசு கொடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சுப்பார், எங்கேயாவது தண்ணி குடிச்சிட்டு சாஞ்சு கிடப்பார் என்பார். இவர் அப்படி செய்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து கொண்டேன். உண்மையிலேயே பசியாயிருந்தது. நான் அதை கடந்து போவதை விட ஏமாந்து போவது பரவாயில்லை என்று தோன்றியது. அதற்கு மேலும் அவர் தர்ம சங்கடத்துடன் மறுப்பதை கேட்கும் தெம்பு எனக்கு இருக்கவில்லை. பரவாயில்லை, வச்சுக்கோங்க என்று அவரை மேலே பேச விடாமல் பலவந்தமாக அவர் கைகளில் அந்த வெள்ளிகளை திணித்துவிட்டு மேலும் பேச்சை தவிர்க்க பள்ளியின் வாயிலை நோக்கி நகர்ந்தேன். அவர் முகம் உணர்ச்சி குழப்பத்தில் இருந்தது. வயதான என் பெற்றோரின் அருகிலிருந்து கவனித்துக் கொள்ளாத மன குறுகுறுப்பை இப்படி தீர்த்து கொள்கிறேனோ? அவர் தனக்குள்ளே ஏதேதோ பேசியபடி தளர்ந்த நடையோடு அடுக்குமாடி குடியிருப்புகளுடனாக நுழைந்தது என் பார்வையிலிருந்து மறைந்தார். என் அப்பாவிற்கே உணவு பரிமாறியது போல எனக்கு நிம்மதியாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். பள்ளியின் கேட் திறக்கும் ஒலி கேட்டு நடப்பிற்கு வந்தேன். பிள்ளைகளை விட தொடங்கினார்கள். அம்மாவை பார்த்ததும் இந்த குழந்தைகளின் முகத்தில் தான் எவ்வளவு மகிழ்ச்சி! இப்படித்தானே ஒரு காலத்தில் என் தாயும் என்னை எதிர்பார்த்து பள்ளியின் வாசலில் காத்து கிடந்தார். அப்படி இருந்தவளுக்கு என்னால் செய்ய முடிந்ததுதான் என்ன? இப்போது பார்த்த பெரியவரும் இப்படிதான் தன் பிள்ளையை படிக்க வைத்திருப்பார். இதை அவருடைய பிள்ளை யோசிப்பானா என்று தான் தோன்றியது. என்னை பார்த்ததும் என் மகள் வேகமாக ஓடி வந்து கட்டி கொண்டாள்.
3 மணி நேரம் கழித்து பார்த்த மகிழ்ச்சி. பள்ளியை விட்டு வெளியே வந்த குழந்தைகளும் அவர்களை அழைக்க வந்தவர்களுமாக அந்த இடம் கலகலத்து போனது. என் பெண் பள்ளி பையை என்னிடம் கொடுத்துவிட்டு தன் நண்பர்களுடன் விளையாட தொடங்கினாள். நான் அந்த விளையாட்டை ரசித்தபடி நின்றேன். என் பெண்ணிற்கு பிற்காலத்தில் தன் பெற்றோரை பற்றிய அக்கறை நிச்சயம் இருக்கும் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அனைத்து பிள்ளைகளையும் அனுப்பி முடித்த ஆசிரியர்கள் பள்ளியின் கேட்டை மூடிக்கொண்டிருந்தார்கள். யாரோ வெளியே இதை மறந்து வைத்து விட்டார்கள் போல. காலையில் இசபெல்லின் அம்மா என்னிடம் கொடுத்தார் என்று அவர்களில் ஒருவர் சொல்வது கேட்க அவசரமாக உள்ளே எட்டி பார்த்தேன். அவர்களின் கையில் பழுப்பு நிற சட்டமிட்ட மூக்கு கண்ணாடி என்று தான் சொல்ல வேண்டும். அடடா, இதுதான் அந்த பெரியவர் விட்டு சென்ற மூக்கு கண்ணாடியோ? அப்படிதான் இருக்க வேண்டும் என்று என் மனதிற்குள் தோன்றியது. நான் பார்க்கவில்லை என்று சொல்லி அதோடு நிறுத்தியிருந்தால் இந்த பள்ளிக்கு வந்து விசாரித்து இருப்பாரோ என்று தோன்றியது. நான் அவரை வலிய திசை திருப்பி விட்டுவிட்டேனோ என்ற குற்ற உணர்ச்சி அழுத்த தொடங்கியதும், எங்கனையாவது பார்த்தா சொல்லுமா என்று அவரது குரல் காதில் ஒலிக்க அவசரமாக அவர் சென்று மறைந்த திசையை கண்களால் தடவினேன். எப்படியாவது அவரை பார்த்து இந்த கண்ணாடி இங்கே இருப்பதை சொல்ல வேண்டும் என்று என் மனம் பரபரக்க தொடங்கியது என்றால்